ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் 1000 குருவிகள் கூடு கட்டியிருந்தாங்க. அவங்க எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பாட்டு பாடி காலங்காத்தால் சூரியனோடு சேர்ந்து எழுந்து மாலையில் நிலாவோடு சேர்ந்து தூங்குவாங்க. அந்த குருவிகளில் ஒரு சின்ன குருவி இருந்துச்சு. பேர் சிட்டு. சிட்டுவுக்கு ஒரு பிரச்சனை. அது மற்ற குருவிகளை போல் நல்லா பறக்க தெரியலை. ரெக்கை அடித்தாலும் 2 அடி போயிட்டு தரையில் விழுந்துடும். எல்லா குருவிகளும் அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க. சிட்டு சின்ன ரெக்கை, சின்ன பறப்பு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. சிட்டு மனசுடைஞ்சு போச்சு. ஒரு நாள் இருட்டுனதும் எல்லா குருவிகளும் தூங்குனதும் சிட்டு தனியாக அழுதுச்சு. அப்போ மாமரத்தோட கிளையில் உட்கார்ந்துருந்த ஒரு பெரிய காக்கா குரல் கொடுத்துச்சு. ஏண்டி சிட்டு, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்டது. சிட்டு திக்கி திக்கி சொன்னது எல்லாத்தையும். காக்கா சிரிச்சது. பறக்க தெரியாத குருவியா? சரி, நாளைக்கு காலையில் என்னோட வா. மறுநாள் காலையில் காக்கா சிட்டுவை கூட்டிக்கிட்டு போச்சு. கிராமத்துக்கு வெளியில் ஒரு பெரிய மலையடிவாரத்துக்கு. அங்கே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. காக்கா சிட்டுவை ஒரு பாறை மேலே உட்கார வச்சுட்டு சொல்லுச்சு, பாரு சிட்டு, இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணி எப்படி கீழே விழுதோ அதை பார்த்து கற்றுக்கோ. தண்ணி ஒருபோதும் நான் விழுவேனோ உடஞ்சிடுவேனோ அப்படின்னு பயப்படலை. அது தைரியமாக குதித்து பாறை மேலே பட்டு சிதறி பிறகு ஆறாக மாறி ஓடுது. நீயும் அப்படித்தான், பயப்படாமல் பற. சிட்டு கொஞ்ச நேரம் நீர்வீழ்ச்சியை பார்த்துச்சு. பிறகு கண்களை மூடி மனசில் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெக்கையை விரித்து குதிச்சது. முதல் முறை கொஞ்சம் தூரம் போய் விழுந்துடுச்சு. ஆனால் விழுந்த உடனேயே எழுந்து மறுபடியும் குதிச்சது. 10 100 ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. கடைசியாக ஒரு நாள் சிட்டு மேகத்தை தொட்டு விளையாட ஆரம்பித்தது. மாலையில் மாமரத்துக்கு திரும்பி வந்த சிட்டு எல்லா குருவிகளையும் பார்த்து சிரிச்சிச்சு. இப்போ யாரும் கிண்டல் பண்ணலை. எல்லோரும் ஆச்சரியத்தோடு, சிட்டு எப்படி இவ்வளோ உயரம் பறக்கிற அப்படின்னு கேட்டாங்க. சிட்டுவுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. காக்காவை தேடி போய் சிட்டு நன்றி சொல்லுச்சு. காக்கா சொல்லுச்சு, நான் ஒன்றும் செய்யலை சிட்டு, நீ தான் உன் பயத்தை தூக்கி எறிஞ்ச. பறக்க தெரியாத குருவியே இல்லை, பயப்படுற குருவி தான். உண்மையிலேயே பறக்க முடியாது. அந்த நாள்லேருந்து சிட்டு கிராமத்திலேயே அதிக உயரம் பறக்கிற குருவியாக ஆகிடுச்சு. குழந்தைகள் எல்லாம் அதை பார்த்து சிட்டு சிட்டுன்னு கை தட்டுவாங்க. பயத்தை விடு, ரெக்கையை விரி.